வேறு லெவலில் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். நேற்று லைக் போடுங்கங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். எல்லோரும் வந்து லைக் போட்டிருந்தீங்க. அப்படியும் வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆக மாட்டேங்குது. என்ன காரணமே தெரில. ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்தி மாட்டுக்கும் தேவையானது எல்லாத்தையும் கடையில் நின்று வாங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து கந்தசாமிங்கிற ஒருத்தர் வந்து, இப்போ நான் இங்கே இருக்கேன்னா கண்டிப்பாக நான் பார்க்க வேண்டிய வேலையை தான் வேறு யாரும் வந்து பார்க்க போகிறாங்க போல இருக்குது. இதை எப்படியாவது யார்கிட்டையாவது ஏதாவது சொல்லணும்னு அவங்க ஒய்ஃப் ராதா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாருப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போகிற, அமைதியாக நில்லு, நீங்கள் செய்கிறது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, பேசாமல் இருந்தேன்னா நாங்கள் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து உங்களை பத்திரமா விட்டுட்டு போயிடுவோம். இல்லைன்னு வச்சுக்கிங்க, எதுக்கு ஏன் உனக்கு ஊரா வீட்டு பொல்லாப்பெல்லாம், கொஞ்சம் அமைதியாக இருக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னு வச்சுக்கி என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொன்னோன்னே அப்படியே அடிக்கலான்னு வராங்க. அப்போன்னு பார்த்து அவங்க ஒய்ஃப் ராதா வந்து தடுத்துடுறாங்க. தயவு செஞ்சு அவங்க தெரியாமல் பேசிட்டாங்க. யோ அமைதியாக நில்லையா, இல்லாட்டி ஏதாவது உனக்கு ஏதாவது பிரச்சனையாயிட போகுது அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க. அவங்க 2 பேரும் மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தப்புமா, பக்கத்தில் இருக்கிற ஃபோன் எடுத்து எப்படியாவது நாம் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த நேரம்னு பார்த்து, எனக்கு வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது, பக்கத்து ரூமுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன இவன் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா போயிட்டு வந்துட்டோம், அப்படி எல்லா ஃபோனும் இங்கே தானே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சுற்றி எல்லா இடத்துலையும் வந்து பார்க்குறாங்க. எல்லா ஃபோனும் இங்கே தான் இருக்குது. சரி பாத்ரூமுக்கு போனோமா வந்தோமான்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிட்டுருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து ஆல்ரெடி அவர் பாத்ரூமில் ஒரு ஃபோன் வந்து மறைமுகமாக செல்ஃபோன் வந்து வச்சுருக்காரு போல இருக்குது. அந்த ஃபோன்லேருந்து பேசிடலாம், இவங்க கிட்டேருந்து ராஜராஜனை கண்டிப்பாக காப்பாற்றணும், என் கடமையை எங்கே இருந்தாலும் நான் சிறப்பாக வந்து செய்வேன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டே இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து, இந்தாங்க நீங்கள் கேட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லும்போது, உள்ளே போயிட்டாரா? உள்ளே போய் 10-15 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. எதுக்காக உள்ளே போனாங்க ஒன்றும் புரியலையே, நான் அவங்கக்கிட்ட வந்து பேசணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப வந்து பொறுப்பாக வாய்ந்தவராக இருக்காருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அந்த நேரம்னு பார்த்து கார்த்திக்கிட்ட எப்படியாவது ஃபோனில் வந்து பேசணும், ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காத, டக்குன்னு வந்துடு, சரிங்க வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கந்தசாமிங்கிற ஒருத்தர் ரெஸ்ட் ரூம் மாட்டும் போகிறாங்க. அப்போன்னு பார்த்து அவங்க ஒய்ஃப் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அச்சச்சோ இவர் மாட்டுக்கும் ஃபோன் அடித்து பேச போகிறாரு, இதை இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் நம்மளை யார் காப்பாற்றுவா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. யதார்த்தமாக நம்ம கந்தசாமிங்கிறவர் கதவை வந்து தப்பாக போட்டுட்டு செல்ஃபோனை வந்து தேடிட்டு இருக்காரு. அப்பான்னு பார்த்து செல்ஃபோனை வந்து ஆன் பண்ணுறாங்க. அப்பாடா ஆன் ஆகிடுச்சு. கார்த்தி நம்பர் ஆல்ரெடி வந்து தெரிஞ்சதுனால இந்த ஃபோனில் தான் கடைசியாக வந்து பேசியிருக்காரு போல இருக்குது. டக்குன்னு வந்து பேசுகிறாங்க. உடனே என்னது உள்ளுக்குள்ளே அவர் மாட்டுக்கும் வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யதார்த்தமாக ஃபோன் வருது. ஒருவேளை நம்ம இங்கே ஹாலில் நின்று பேசுனா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், கந்தசாமி சார் லைனுக்கு வராருன்னா இங்கே வேறு ஏதோ ஒரு குழப்பம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம மயில் வாங்கணும், யாருப்பா அது, இல்லை பிஸ்னஸ் காலு, நான் என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே யதார்த்தமாக வந்து போகிறாங்க. போயிட்டு சார் சொல்லுங்கள் சார், இப்போதைக்கு என்னால் ஆஃபீஸ்லாம் வந்து வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு தான் சார் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வந்து எதுவும் கேட்க மாட்டேங்குதுன்னு தள்ளி வந்துடுறாரு. சார் நான் வீட்டில் இருக்கேன் சார். சார் நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா, அப்போனா உங்கள் பேரில் இங்கே வந்திருக்கிறது யாருங்கிற மாதிரி கேட்குறாங்க. சார் அது உங்கள் மாமனாரை பத்திரமா அமுச்சு வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சார், யாரோ சிவனாண்டிங்கிற ஒருத்தன், அதான் சார் எனக்கு தெரியும். ஏதோ அவங்க கிட்டே வந்து பெர்மிஷன் கேட்டு பக்கத்து ரூமுக்கு வந்து நான் ஆல்ரெடி இங்கே ஃபோனை வந்து ஒழிச்சு வச்சுருக்கேன் சார், அந்த ஃபோனை வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாப்புல. அப்படிங்களா, சரி ரொம்பவே உதவி பண்ணதுக்கு நன்றி. முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கள தடுத்து நிப்பாட்டுங்க. தடுத்து நிப்பாட்டினீங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும். ப்ளீஸ் சார் என் கடமையை வந்து செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே தடுத்து நிப்பாட்டிட்டிங்கன்னா எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்குங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. என்ன ஆச்சு இவ்வளோ நேரம் ஆச்சேன்னு சொல்லிவிட்டு அப்போன்னு பார்த்து அந்த ரூமுக்கு பக்கத்தில் வந்து தட்டுறாங்க. திருப்பியும் அந்த ஃபோனை யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வைக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து சிவனாண்டியோட அசிஸ்டண்ட், என்ன ஆச்சு இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வேறு எதுவும் வந்து ஃபோனுக்குன்னு வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க. பார்த்தா எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரில. சோப்பு டப்பா கடியில் வந்து ரகசியமாக சின்னதாக ஒரு டப்பா இருக்குது போல இருக்குது. அதில் தான் வந்து வச்சுருக்காரு ஃபோனை. சோப்பெல்லாம் நவுத்தி விட்டுட்டு பார்க்குறாங்க, தெரியல. சரி போன்னு சொன்னோன்னே, அப்பாடா இவனுக்கு சரியாக பார்க்க தெரியாதனால விட்டோம் தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே அந்த சோப்பு டப்பா வாங்கி வச்சுட்டு வெளியில் வந்து வந்துடுறாங்க. அந்த இடத்துல திருப்பியும் கந்தசாமியை வந்து கட்டி வச்சிடுறாங்க. கார்த்தி ஒரு பக்கம் வந்து வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க. ஃபோன் அடித்து அதிகாரிங்கக்கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி கந்தசாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவங்கக்கிட்ட வீட்டில் ஏதோ ஒரு 4-5 பேர் வந்து கட்டி போட்டு வச்சு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் என்ன ஏதுன்னு பாருங்கள் சார், உடனே தம்பி பார்க்குறோன்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக அங்கே அதிகாரிங்க வந்து போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கார்த்தி வந்து அதிரடியாக உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் வந்து திசை திருப்பணும்னு சொல்லிட்டு இன்சார்ஜை போய் பார்ப்போம், எடுத்தோன்னே வந்து ரூம்குள்ளே போயிட்டா இவங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிடும், சந்திரா ஏதாவது ஒன்று செஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இன்சார்ஜை பார்க்குறதுக்காக வேக வேகமாக போகிறாங்க. மேடம், இங்கே ரொம்ப வந்து அவசரமான ஒரு விஷயம், இங்கே வந்திருக்கிறவர் கந்தசாமியே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? வந்தவர் கந்தசாமி இல்லாமல் வேறு யாராக இருப்பாங்க? அவர் தான் எனக்கு ஃபோன் அடித்து பேசினார், அவங்க வீட்டில் வந்து இது மாதிரி ஒரு சூழ்நிலையாயிடுச்சு, இப்போதைக்கு அவர் கந்தசாமியே கிடையாது, தடுத்து நிப்பாட்டணும், இல்லாட்டி உங்களுக்கு தான் மிகப்பெரிய விஷயமா வந்து நடந்துரும் அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க போகலாம். என்ட்ரன்ஸ் வழியாக போகலாமா? இல்லை, வேறு ஒரு பாதை வழியாக போகணும். இருக்கா? இருக்குங்க, அது நம்ம ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் போகிற பாதை, அதில் போனால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு கார்த்தியும் அந்த இன்சார்ஜும் வேக வேகமாக இன்னொரு பாதை, ரகசிய பாதை வழியாக அந்த ரூமுக்கு வந்து போகிறதுக்கான முயற்சியில் வந்து வேக வேகமாக போயிட்டுருக்காங்க. எப்படி போகணும், இப்படி தாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்படியே ராஜராஜனை பார்த்து சிரிக்கிறாங்க போலியாக வந்திருக்கிற கந்தசாமி. அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, எல்லா வேலையும் கனக்கச்சிதமாக வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சார், வந்த வேலையை டக்கு புக்குன்னு பார்த்துடலாமே. பார்க்கலாம்யா, கொஞ்சம் நேரம் ஆகட்டும், எடுத்த உடனே வந்து வேலையை பார்த்தா அதுக்கப்புறம் இவங்களுக்கு எதுவும் சந்தேகம் வந்துடுச்சுன்னா அதனால தான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சிரிச்ச முகமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சாமுண்டேஸ்வரி வந்து பார்க்குறாங்க, நம்ம ரேவதியும் பார்க்குறாங்க, என்னது உட்காந்துட்டு இருக்காரு, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் தான் இவங்க வேலை செய்கிற மாதிரி பண்ணுறாங்க. என்னது கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நம்ம பார்க்குறதுனால வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறாங்களே, என்னம்மா இவங்க சரியாக வந்து செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அவங்களுக்கு தெரியுமா, இப்போதைக்கு அவங்களெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது, கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லி ரேவதியும் வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சந்திராவும் சாமுண்டேஸ்வரியும், ரேவதி ரொம்ப குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்காத, கொஞ்சம் நேரத்துக்கு பாட்டப்படாமல் அமைதியாக நில்லு சரியா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து அமைதியாக வந்து நிற்கிறாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம கார்த்தி. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் கண்டிப்பாக அவர் இப்படியெல்லாம் வந்து பண்ண மாட்டார், எங்களுக்குன்னு ஒரு பேரு புகழ்லாம் இருக்குது மேடம். இப்போதைக்கு நான் உங்ககிட்ட வந்து ஆர்குமெண்ட் பண்ண வரல, அந்த பாதையை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். நீங்கள் உண்மையிலேயே அவர் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சா இல்லையான்னு நீங்களும் படித்தவங்க தானே, அது எல்லாத்தையும் பாருங்கள், அதுக்கப்புறமேட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கந்தசாமிங்கிறவர் ஃபோன் அடித்து பேசினதை அப்படியே வந்து காட்டுறாங்க. நான் இது மாதிரி இங்கே மாட்டியிருக்கேன், தயவு செஞ்சு அவங்களோட திட்டவட்டம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்க பேசிக்கிட்டது விஷயம் எல்லாம் இதுதான் சொல்லி அந்த இடத்துல அவங்க என்ன செய்ய வந்தாங்களோ அந்த ரகசியத்தை அப்படியே கந்தசாமிங்கிறவர் ஃபோன் அடித்து சொல்லிட்டாங்க. இது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டாங்க. ஆமாம், இவர் தான் கந்தசாமி, இவரோட வாய்ஸ் தான், அப்போ நான் வந்திருக்கிறவர், மேடம் தயவு செஞ்சு வாங்க மேடம், இப்போதைக்கு ஒவ்வொரு செகண்டும் நமக்கு ரொம்ப முக்கியம், பொண்ணான நேரம்னு சொல்லுவாங்களே அது இதுதான், வாங்க மேடம் சொல்லிட்டு வேக வேகமாக அவங்கள கூட்டிகிட்டு அந்த ரூமுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. சார், எவ்வளோ நேரம் தான் சார் இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, அவங்க வேறு எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான், சரி எவ்வளோ நேரம் தான் நம்மளும் நடிக்கிறது, வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து பின்பக்கமாக இருக்கிற ஒரு டோர் வந்து திறக்குது. அப்படியே உள்ளே வராங்க. ஒரு 4-5 டோரை தாண்டி தான் அங்கே போகணும் போல் இருக்குது. அந்த இடத்துல டோருக்கு பின்பக்கமாக வரதுனால இங்கே என்ன நடக்குதுங்கிற விஷயம் சிவனாண்டியோட அசிஸ்டண்ட்டுக்கு தெரியவே இல்லை. எப்படி போகணும், இந்த பக்கம் போகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இன்னும் ஒரே ஒரு கதவு தான் இருக்குது, அந்த கதவை திறந்தா கரெக்டாக கார்த்தியும் அந்த மேடமும் அவங்க வந்து போயிடுவாங்க. கரெக்டாக அந்த இடத்துல மாதம் வந்து கார்த்தி வந்து வந்துடுறாங்க. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க நம்ம கார்த்தி. அப்போன்னு பார்த்து யதார்த்தமாக நம்ம கார்த்தி வந்து பிடிச்சிடுறாங்க. டக்குன்னு வந்து போடலான் இருக்கிறப்ப அப்படியே வாங்குறாங்க அந்த இடத்துல. மேடம், இதை முதல்ல படித்து பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து படிக்கிறாங்க. என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு சுத்தமாக வந்து அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஆமாங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் சொன்னோன்னே இருக்கிற எல்லாரையும் உண்டுலன்னு ஆக்குறாங்க. அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு இவங்களை அப்படியே வந்து விடலாம் முடியாது, அங்கே கந்தசாமியை என்ன பண்ணலான் இருந்தாங்களோ அதே தான் இவங்களையும் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே வரப்பையே 4-5 அசிஸ்டண்ட்டை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இந்த இடத்தோட இன்சார்ஜு அவங்களும் வந்ததுனால சுற்றி அவங்க தப்பிச்சு போகலான் இருந்தவங்கள
பிடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியும் புத்திசாலித்தனமாக சாவி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற சாவி வச்சு 4-5 ரூமு கதவையும் வந்து பூட்டிட்டு தான் வந்திருக்காங்க. இங்கேருந்து எல்லாரும் வந்து ஓடலான் இருக்கிறப்ப அவங்களால ஒரு குறிப்பிட்ட ரூமை தாண்டி ஓட முடியல. கதவு வந்து பூட்டியிருக்கு. எங்கடா ஓட பார்க்குறீங்க? இல்லை, உங்களை ஓட விட்டுட்டு தான் நான் உங்களை நிம்மதியாக இருக்க விட்டுருவேனா? என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. நீங்கள் என்ன ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா அங்கே உண்மையிலே இருக்கிற கந்தசாமிக்கு என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ உண்மையிலேயே இங்கே உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க எல்லாரும் ஃப்ரண்ட்டில் இருக்காங்க. அவங்க யாரோட உதவினால தான் இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். யாருடா காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சிவனாண்டி பையன் தானே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்படியே மௌனமாக அமைதியாக வந்து நிற்கிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இப்போதைக்கு என்ன பண்ணலாம், இவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கயிறு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன். அப்படியே அவங்க ஏகப்பட்ட கயிறெல்லாம் வச்சுருக்காங்க. அதை வச்சு சேரில் உட்கார வச்சு கந்தசாமி எப்படி கட்டி போட்டாங்களோ அதே போல் இவங்க எல்லாரையும் வந்து கட்டி போட்டுட்ருக்காங்க. இப்போதைக்கு நம்ம கந்தசாமியை வந்து அழைச்சிட்டு வரணும். இவங்க இங்கே இருக்காங்கங்கிற விஷயம் வெளியில் யாருக்குமே வந்து தெரியக்கூடாது. நீங்கள் 4-5 பேர் வந்து அங்கே இருக்கிற மாதிரியே வந்து நடிங்க. இவங்களை எல்லாரையும் கவனமாக வந்து பார்த்துக்கங்க. ஒரு ஆள் மட்டும் இங்கே இருங்க. அங்கே 4-5 பேர் வந்து நம்ம ராஜராஜன் பக்கத்தில் வந்து நில்லுங்க. அப்போ தான் வெளியிலேருந்து பார்க்குறப்ப கூட எல்லாருக்கும் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது சரிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே 4-5 பேர் வந்து நின்றுட்டுருக்காங்க. அந்த இடத்துல இப்போதைக்கு நான் அவங்கள வந்து காப்பாற்றணும். உண்மையான கந்தசாமியை நான் போகிறேன் மேடம், இங்கேருந்து கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துக்கங்க. சரிப்பா, இவங்க இங்கேருந்து தப்பிக்கவே முடியாத அளவுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதிகாரிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. தம்பி, நான் இப்போ தான் தம்பி போயிட்டுருக்கோம். எங்கள் ஸ்டேஷன்லேருந்து அது ஒரு 15 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. அதான் போயிட்டுருக்கோம். பாதி தூரம் வந்திருக்கோம். சரி சார், நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் அதிரடியாக கந்தசாமி இருக்கிற வீட்டுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்காரு. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் சூப்பராக வந்து கொண்டு போகிறாங்க. நம்ம கார்த்தியும் மாதம் வந்து அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. கார் ஓட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காப்புல. என்ன ஒரு சூழ்ச்சி, என்ன ஒரு சதி. கடைசி நேரத்தில் நம்ம கொஞ்சம் சுதாரித்ததுனால கந்தசாமி மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு ஃபோன் அடித்து சொல்லனா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு புத்திசாலித்தனமாக இவ்வளோ பெரிய நல்ல காரியம் வந்து பண்ணிகிட்ருக்காரு நம்ம கார்த்தி. ஆனால் வெளியில் இருக்கிற ஈஸ்வரிக்கும் சுற்றி இருக்கிற யாருக்குமே வந்து தெரியாத அளவும் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இப்போ மாமாவை வந்து காப்பாற்றக்கூடிய கந்தசாமி இங்கே வர முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை அவருக்கு பண்ணிட்டாருன்னா வர முடியாமல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா இவ்வளோ பெரிய நல்ல விஷயத்த செஞ்சும் கூட அவங்க வெளியில் எங்கேயுமே வந்து காட்டிக்காத அளவுக்கு கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போகிறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து யதார்த்தமாக சந்திரா வந்து யோசிக்கிறாங்க. என்ன ஆச்சு இவ்வளோ நேரம் இங்கே கார்த்தியை ஆளை காணுமே அப்படின்னு சொல்லும்போது என்ன நடந்திருக்கும், அவனை லேசு போகலை வந்து நினைக்க முடியாது. இப்போ வேறு ஏதாவது ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சிட்ருக்காங்க சந்திரா. அந்த நேரம்னு பார்த்து கந்தசாமி வந்து கட்டி போட்டிருக்காங்க போல இருக்குது. உண்மையான கந்தசாமி அவர் மட்டும் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறப்ப அவங்க ஒய்ஃப் ராதா வந்து கேட்குறாங்க. ஏங்க எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டீங்களா? நான் சொல்ல வேண்டியவங்கள்ட்ட சொல்லிட்டேம்மா, இனிமேட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சூப்பருங்க, நல்லபடியாக நம்மளை காப்பாற்றுறதுக்கு வருவாரா? நம்ம அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக ராஜராஜன் வந்து மீட்டெடுக்கணுன்னா நான் அங்கே போனால் தான் உண்டு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக அவர் வருவாருமா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ எதுக்கும் கவலைப்படாத. சரிங்க, இங்கே இத்தனை பேர் இருக்காங்களே, சமாளிச்சிருவாரா? அவங்களுக்கு தெரியுமா வரப்பயே வந்து அதிகாரிங்களை கூட்டிகிட்டு வருவேன் தான் அவர் சொல்கிறாங்க. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் மாட்டிக்காமல் கவனமாக வந்து இருங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து சிவனாண்டி வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. சார், என்ன சார் இவ்வளோ நேரம் அமைதியாக வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ நக்கல் அடித்து சிரிக்கிறீங்க, கொஞ்சம் திமிராகவும் பார்க்குறீங்களே, என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. டேய், இவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கேயாவது போனாரா? நீ பண்ணுற விஷயத்தெல்லாம் வெளி உலகத்துக்கு யாருக்கும் தெரியாதுன்னெலாம் நினைக்காத. நீ பண்ணுற விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? டேய், எங்கடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே எங்கேயும் நவுந்தாரா? ஃபோன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டிங்களே அப்படின்னு சொன்னோன்னே சுற்றி புற்றி எல்லா ஃபோனும் வந்து பார்த்துட்ருக்காங்க. எல்லாம் இங்கே தானே இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் பாத்ரூமுக்கு மட்டும் போயிட்டு வந்தார். ஓ அப்படியா? டேய், அங்கே சோதிச்சுட்டு தான் நான் வந்தேன், அங்கே எந்த விதமான ஃபோனுமே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்புறம் எப்படி இவ்வளோ தில்லாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஒன்றும் புரியலையே. சந்திரா கிட்ட நிலவரம் வந்து கேட்போன்னு சொல்லிட்டு சிவனாண்டி அவங்க ஒய்ஃபுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு அப்படியே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சந்திரா, அங்கே எப்படி போயிட்டுருக்கு? கார்த்திக் எதுவும் சந்தேகம் வந்துச்சா? இல்லைங்க, கார்த்திக் எதுவும் சந்தேகம் வந்த மாதிரி தெரில. ஆனால் கார்த்திக் இங்கே இல்லவே இல்லை. அதான் எனக்கு சந்தேகமாகவே இருக்குது.
என்ன சொல்கிற சந்திரா, அங்கே கார்த்தி இல்லையா? அவன் அங்கே இல்லைனா நம்ம என்ன பண்ணுறது? ஒரு வேளை இங்கே வந்துட்டானா? எனக்கு ஒன்றும் புரியல. உள்ளுக்குள்ளே எல்லாரும் வேலை பார்த்துட்டு தாங்க இருக்காங்க. எப்போதும் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அது எல்லாமே வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு உள்ளே போயிட்டு தான் இருக்குது. ராஜராஜனை சுற்றி ஏகப்பட்ட பேர் நின்றுட்டு தான் இருக்காங்க. இப்போ தான் கார்த்தியோட மாஸ்டர் பிளான் வந்து தெரியுது. இது மாதிரி சிவனாண்டிக்கு சந்தேகம் வந்து சந்திரா கிட்டே வந்து ஃபோன் அடித்து பேசினாலும் சந்திரா யதார்த்தமாக அந்த ஜன்னல் வழியாக பார்த்தாலும் அங்கே 4-5 பேர் நிற்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படி இருக்கும்போது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லைங்க. அவன் ஏதாவது சாமி கும்பிட கூட போயிருப்பா. சரி சந்திரா, அவனை கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துக்க, இல்லாட்டி நம்ம ஏதாவது மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன். சரிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சந்திராலேருந்து எல்லாரும் ரொம்ப சூப்பராக ப்ரில்லியண்ட்டாக கார்த்தி ஒவ்வொரு அடியும் வந்து கவனமாக வந்து எடுத்து வைக்கிறாங்க. சந்திராவுக்கும் எந்த விஷயமும் தெரியாத அளவும் பார்த்துக்கிட்டாங்க. அதே சமயத்தில் சிவனாண்டிக்கு தான் அங்கே வரப்போகிற விஷயத்தையும் தகவலையும் தெரியாத அளவுக்கும் பார்த்துக்கிட்டாங்க. சந்திரா இந்த ரூம் வழியாக வெளியே இருந்து பார்த்தாலும் இங்கே ராஜராஜன் பக்கத்தில் எல்லாரும் நிற்கிற மாதிரியும் நம்ம கார்த்தி வந்து பார்த்துக்கிட்டாங்க. கந்தசாமியோட அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லி வந்தவங்களையும் வெளியில் வந்தால் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் பக்கத்து ரூமில் வச்சு கட்டியும் போட்டு வச்சுருக்காரு. சூப்பராக கதைக்களம் வந்து செம்மையாக வந்து மூவ் பண்ணிட்டு போகிறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.